அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போறது என்னன்னு கேட்டா, இயற்கை எவ்வளவுதான் மனிதன் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்தாலும், மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை எல்லாம் உருவாக்கினாலும், இயற்கை என்கிற பிரம்மாண்டத்தை ஜெயிக்கிறதுக்கோ இல்ல அதுக்கு நிகராகவோ நம்மளால செய்ய முடியாது என்கிறது தான் மிக தெளிவா இந்த நவீன காலத்துல மிக தெளிவாக்கிட்டு இருக்குது அமெரிக்காவில் நடக்கிற ஒரு தீ விபத்து. இந்த தீ விபத்தை நீங்க எல்லா ஊடகங்கள் வழியாகவும் அல்லாமலும் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய இந்த ஜனவரி 7ஆம் தேதி அமெரிக்காவுடைய கலிபோர்னியா மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீப்பிடிக்க ஆரம்பித்தது எல்லாருக்கும் தெரியும்ன்றது மட்டும் இல்ல, அது மிகப்பெரிய சேதத்தை அமெரிக்காவுல ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொல்றாங்க. இங்க வசிக்கிற பெரும்பாதியான மக்கள் வீட இழந்திருக்காங்க. இங்க இருந்து புலம்பெயர்ந்திருக்காங்க. இது ஒரு சாதாரண நகரமா நினைக்கக்கூடாது நீங்க. இது மிகப்பெரிய ஒரு உலக அளவுல மிக பேர் சொல்லக்கூடிய ஒரு நகரம். அதானது கிட்டத்தட்ட உலகளுடைய மிகப்பெரிய என்டர்டெயின்மென்ட் சிட்டின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய 2வது பெரிய நகரம். இங்க எல்லாம் வாழ்றது எல்லாமே மிகப்பெரிய செல்வந்தர்கள் தான் இங்க வாழ்றாங்க. ஹாலிவுட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சினிமா உலகம். அதானது உலக அளவிலுடைய கனவு உலகம். நம்ம பார்க்குற ஹாலிவுட் பிக்சர்ஸ், இங்கிலீஷ் பிக்சர்ஸ் எல்லாம் உருவாகுறதுல மிகப்பெரிய பணக்காரர்கள், இயக்குனர்கள், அதில நடிக்கிறவங்க நெறைய பேரு இப்ப முன்னுக்கு ஒரு காலகட்டத்தில கோடம்பாக்கம் எவ்வளவு முக்கியமா இப்ப அது பரவலா போனாலும் எவ்வளவு முக்கியமா இருந்ததோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களும், பணப்புழக்கமும், பெரியவர்களும் வசதியாக வாழ்றதுக்கும் எல்லாம் இந்த இடத்துல தான் பெங்களாக்களும், அமைப்புகளும், நிறுவனங்கள் கூட இருந்தது. அதனால தான் இத ஒரு கனவு உலகமா சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, கடற்கரை சார்ந்த மாநிலம் என்கிறதுனால பீச் ரோடு, பீச்ல எல்லாம் வைக்கிற ஒரு கட்டிடங்கள், அந்த கடல் சார்ந்த பகுதியில உள்ள அந்த வீவு, அதை சார்ந்த பல இயற்கை சார்ந்த கண்கொள்ளா காட்சிகள் எல்லாம் அமைச்சு பில்டிங்குகள் எல்லாம் கட்டுறதுல இங்க உள்ள சொத்து மதிப்பு மிக மிக அதிகம். இங்க இருக்கிறவங்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள். அதனால மிக நெரிசல் இருக்காது. அதே நேரத்துல இது தனித்தனி வீடுகளாகவும் தனித்தனி வில்லைகளாகவும் இருக்கும். இடைப்பட்ட பகுதிகளில் நிறைய பகுதிகள் இருக்கும். இதுவும் இந்த தீ விபத்திற்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதை நம்ம வழியை பார்க்கத்தான் போறோம். அதானது இது இந்த தீ முதல்ல இந்த தீ துவங்குனதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. அதானது ஒண்ணு இங்க மரங்கள் தம்மில ஒண்ணுக்கொண்ணு உரசி தீப்பிடிச்சதா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னடான்னா, தீப்பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமா சொல்றது எலக்ட்ரிசிட்டி லைன்கள் உரசி தீப்பொறிகள் உருவாகி அது மரம், செடி, கொடிகள் மூலமாக பரவினதா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு, தீப்பிடிப்பதற்கான பொருட்களை வைத்து மனிதர்களே இந்த தீயை வேண்டுமானால் உருவாக்கி இருக்கலாம், உருவாக்கி இருக்கவும் கூடும் அப்படின்னு அதுக்கு விசாரணை அமைப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா இதுல ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னடான்னா, இது ஒரே இடத்துல இருந்து இந்த காட்டு தீ ஒரே இடத்துல இருந்து பரவி ஒரே இடத்துல இருந்து துவங்கி நடந்ததா சொல்லல. அவங்க அதுக்கு நிறைய பல பகுதிகள்ல இருந்து தொடங்குனதா சொல்றாங்க. அதுக்கு பல பேர்கள் இவங்க வச்சிருக்காங்க. அதானது பேலிசேட்ஸ் ஃபயர் அப்படின்னு ஒண்ண சொல்றாங்க. அது முக்கியமான தீ. ஆரம்பத்துல இருந்து அந்த தீய பத்தி சொல்றாங்க. அந்த தீயில கிட்டத்தட்ட 21,300 ஏக்கருக்கு மேல இதுவரைக்கும் அழிந்துட்டதாங்க சொல்றாங்க. அதுல கிட்டத்தட்ட இவங்களுக்கு இப்ப ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது வெறும் 31% அளவு தான் தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் உள்ள ஒரு தீய பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஈட்டன் ஃபயர். இந்த ஈட்டன் ஃபயர்ல கிட்டத்தட்ட 14,000 ஏக்கருக்கு மேல அழிஞ்சதாகவும், அது ஒரு கிட்டத்தட்ட 3,000 வீடுகள் அழிந்ததாகவும், அங்க இருந்தும் கிட்டத்தட்ட 80,000 மக்கள் வெளியேறினதாகவும் சொல்றாங்க. அதாவது முதல்ல உள்ள பாலிசேட்ஸ் ஃபயர்ல இருந்து 1,50,000 மக்களுக்கு மேல வெளியேற்றப்பட்டார்கள்னா, இங்க கிட்டத்தட்ட 80,000 இருந்து 1,00,000 வரைக்கும் வெளியேற்றப்பட்டார்கள்னு சொல்றாங்க. இனி இது தவிர லீடியா, கவுட்ஸ் ஃபயர், சன்செட் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேற தீகளுடைய பேர்கள், அதாவது எந்தெந்த பகுதிகளில் தனித்தனியா இந்த தீகள் பரவ ஆரம்பிச்சதோ அந்தந்த பகுதிகளில் உள்ள தீக்களை இந்த ஒவ்வொரு பேரை சொல்லி அழைக்கிறாங்க. ஆனா இந்த தீ எல்லாமே சேர்ந்து ஒரே பகுதியை தான் அட்டாக் பண்ணது. இது மிகப்பெரிய பரப்பையும் இது ஆக்குபை பண்ணியிருக்கு. இந்த ஈட்டன் ஃபயர் கிட்டத்தட்ட 65% கட்டுப்பாட்டுல இருக்கிறதா சொல்றாங்க. 14 ஏக்கருக்கு மேல அது ஏற்கனவே அழிச்சிருச்சு. இருந்தாலும் இப்ப ஒரு 65% எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அங்க சொல்றாங்க. மட்டும் இல்ல, இது தீப்பிடிச்சது சாதாரண இடமோ, காட்டு தீன்னு சொல்லப்பட்டாலும் வெறும் காட்டிலேயோ இல்ல இது தீப்பிடிச்சது. இது நிறைய குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், பள்ளிகள், லாப நோக்காக இயங்குகின்ற நிறுவனங்கள், பூங்காக்கள், மத்தபடி அதானது ஒரு சமூகத்திற்கு தேவையான என்னெல்லாம் அடிப்படை வசதிகளும், அந்த அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கோ, அப்படிப்பட்ட எல்லா வசதியான, அதானது சாதாரண லெவல்ல உள்ளதும் இல்ல. இது மிகப்பெரிய பணக்கார தன்மைன்னு நம்ம சொல்றோங்க இல்லையா? அந்த பணக்கார தன்மையோட உள்ள மிகப்பெரிய பில்டிங்குகள் எல்லாமே உள்ள அதானது மிக ராயல்டி உள்ள ஒரு பகுதியை தான். அந்த பகுதியில இருக்கிற மிகப்பெரிய பகுதிகள் எல்லாம் அழிச்சிருக்கு. ஆனா இவ்வளவு தீ பரவனப்போ
இப்ப நம்ம இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. நம்மளால இந்த வந்து சீக்கிரமா அணைச்சிருக்கலாமே. ஏதாவது எவ்வளவோ டெக்னாலஜி கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. தீ வந்துச்சுன்னா இந்த உருண்டைய போட்டா போதும். இது வந்து டக்குன்னு இந்த கேஸ் ஃபார்ம் ஆயி அத அணைச்சிரும். இல்லன்னா புகைய உருவாக்கி இத அணைச்சிரும். இல்ல கார்பன் டை ஆக்சைட உருவாக்கி இத அணைச்சிரும். அப்படின்னெல்லாம் நம்ம எவ்வளவு டெக்னாலஜி அது இதெல்லாம் படிக்கிறோம், நம்ம பண்றோம். ஆனா இவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சியும், பொருளாதார பின்னணி எல்லாம் உள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய போலீஸ்காரன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நடக்கிற அமெரிக்காவுக்குள்ள நடந்த இந்த தீ விபத்த ஏன் இவங்களால அணைக்க முடியல? அது ஒரு கணக்குல பார்த்தா நம்ம இயற்கைய பார்த்தா கொஞ்சம் பயந்து தான் ஆவணும். இயற்கையுடைய அதானது தீ நாம்புகள் அங்க என்னைக்குமே ஒவ்வொன்னா எரிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்து அப்படியே அழுதுட்டு நிக்கிறாங்க. இதுல வந்து பெரும் பணக்காரர்கள் தான் வீடு, குடில் எல்லாத்தையும் இழந்து அந்த இடத்த விட்டே அகதிகளாக மாறுறாங்க. இயற்கையோட ஒரு தாக்குதல நெனச்சா ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு கண நேரத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனும், பணக்காரனுமா இருந்தாலும், ஏழையா வந்து நிக்க வேண்டியிருக்கும், அகதியா வந்து நிக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னடான்னா, பல பிரபலங்கள் அதாவது மில்லியன் அதானது கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பான பில்டிங்குகள எல்லாம் தீக்கி குடுத்துக்கிட்டு அப்படியே கைய பெசைஞ்சுட்டு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல, என் குடும்பம் என்ன தெரியல அப்படின்னெல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தப்படுற சீன்கள் எல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வன்னியமா பத்திரிகைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னடான்னா, இந்த தீ வந்து ஏன் இவங்களால அணைக்க முடியல? ஏன் மறுபடியும் மறுபடியும் தீ வந்து பெருகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க உள்ள ஒரு சாண்டா ஆனா காற்ற பத்தி சொல்றாங்க. இது வந்து கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் அந்த சாண்டா ஆனா காற்று நம்மளுடைய வடமேற்கு காற்று, தென்மேற்கு காற்று, இந்த காற்றுகள் வந்து பருவமழை பெய்யறதும், குளிர் ஊட்டுறதும், இந்த வாடை காற்று இல்லன்னா கோடையில வர்ற கோடை காற்றுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு பேர் வச்சிருக்கிற மாதிரி அவங்களும் ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த பேர் தான் சாண்டா ஆனா காற்று. இந்த சாண்டா ஆனா காற்று வந்து ஈரப்பதத்தோட வந்தா இதே மாரி தீப்பிடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனா இந்த இப்ப வந்து இதோடைய ஈரப்பதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு வெறும் 5% தான் இருக்கிறதுனால, இது ஒரு வறண்ட காத்தா தான் ஃபீல் ஆகுது. அதனால இந்த வறண்ட காற்று கூட இதுக்கு பயங்கர சாதகமா இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்ல. சாதாரணமா இதோடைய வேகம் வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எல்லாம் தான் இருக்கும் இந்த காற்று அடிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த காற்றுடைய வேகம் மணிக்கு 140 மைல் ஸ்பீடுல அதாவது பெர் ஹவர் 140 மைல் ஸ்பீடுல இந்த காத்து பயங்கர உக்கிரமா வீசுதாம். அது நீங்க இந்த வீடியோக்களையும், போட்டோக்களை எல்லாம் பார்த்தா தெரியும். பெரிய அனல் காத்து ஏதோ நம்மளுடைய இரும்பு பட்டறையில வந்து முன்னுக்குள்ள இரும்பு பட்டறைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தீ ஊதி விடும்போது அனல் எல்லாம் அப்படியே பறக்குமே. அதே மாதிரி பறக்கிற மாரி ஒரு காட்சியெல்லாம் நீங்க வந்து அந்த வீடியோக்கள்லயும், அந்த போட்டோக்கள்ல எல்லாம் நீங்க பார்க்க முடியும். அந்த அளவு மிகப்பெரிய காத்து அடிக்கிறதுனாலயும், இந்த காற்றுல ஈரப்பதம் மிக மிக குறைந்து அதானது 5% அளவு ரொம்ப குறைஞ்சு இருக்கிறதுனால, இந்த வறட்சி காற்றுனாலேயும், மிக வேகமான காற்றுனாலேயும் தீ வந்து படர்ந்துகிட்டே இருக்கு. சரி இந்த பச்சை மரங்கள்ல எப்படி தீ பிடிக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2022, 23 காலகட்டங்கள்லயும் இந்த பகுதிகள்ல எல்லாம் நல்ல மழை பெஞ்சிருக்கு. அந்த மழை பெஞ்சதுனால என்ன ஆகுதுன்னா, அங்க உள்ள மண் வளத்தினுடைய அடிப்படையிலயும் கள மாதிரி மிகப்பெரிய இந்த கோர புற்கள் மாதிரி பெரிய இடுப்பளவு எல்லாம் வளர்ற புற்கள் உண்டு இல்லையா? இந்த புற்கள் மாரி உள்ளதெல்லாம் சாலை ஓரங்கள்லயும், சாலையோட இடையிலயும், இந்த வீட்டோடைய இடைகள்ல அதாவது அங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் பணக்காரர்கள் ராயல்டி என்கிறனால தனித்தனி வில்லாக்கள் தான் அங்க அதிகம். அதானது ஒரு வீட்டுக்கு இந்த சுத்தியும் நிறைய இடம் இருக்கும். அந்த காம்பவுண்டுக்கு வெளியேயும் நிறைய இடம் இருக்கும். அடுத்த காம்பவுண்டுக்கும் தனியாவே இடம் இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு ராயல்டி உள்ள பகுதி என்கிறனால நிறைய இடைவெளிகள் இருக்கிறதுனால, இந்த பகுதிகள்ல இவங்க அழகுக்காக எல்லாம் வச்ச மரங்கள தவிர, சாதாரணமாவே இயற்கையாகவே இந்த மழை வெள்ளத்தினால நிறைய கோரை புற்கள் மாதிரி உள்ள பெரிய உயர உள்ள புற்கள் எல்லாம் நிறைய வளர்ந்திருக்கு. இந்த 22, 23 காலகட்டத்தில நல்ல மழை எல்லாம் கிடைச்சதுனால. ஆனா இந்த கடந்த 24ல ஒரு 8, 9 மாசத்த நீங்க பார்த்தீங்கன்னா, மழையே அங்க பெய்யாம, கொஞ்சம் வறண்ட அதானது குளிர் பிரதேசம் தான் அமெரிக்கா. ஆனா இருந்தாலும் அந்த மழை பெய்யாம ஒரு இது இருக்கும்போதும், குளிர்லயும் கூட இங்க கூட நம்ம பார்த்திருப்போம். சம் நாள்ல பயங்கரமா இருக்கும். சூடு பயங்கரமா இருக்கும். ஆனா வெயில் கம்மியான மாதிரியே இருக்கும். அதே மாதிரி உள்ள ஒரு வறட்சி அங்க உருவாகுனனால என்ன ஆச்சு, இந்த புற்கள் எல்லாம் நீர் கிடைக்காம அப்படியே பட்டு, கரிஞ்சு அப்படியே ஆள் உயரமா வளர்ந்த இந்த பெரிய புற்கள் ஆள விட பெரிய அளவுக்கு எல்லாம் வளர்ந்த புற்கள் எல்லாம் அப்படியே கரிஞ்சு, அப்படியே சாஞ்சு இந்த வைக்கோல் அதனால நம்மளுடைய வயல் அறுத்து நம்ம வைக்கோல் வைப்போம் இல்லையா? அதே மாதிரி உள்ள அந்த வைக்கோல் மாதிரி நிறைய சாஞ்சு கிடந்திருக்கு. இந்த வைக்கோல்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இந்த தீ பிடிக்கிறதுக்கு தீப்பொறி ஏதோ ஒரு காரணத்தினால, அது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மரங்கள் உரசி உருவான தீப்பொறியா இருக்கலாம். இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமாக உருவான தீப்பொறியா இருக்கலாம். இல்லன்னா யாரோ அங்க எங்கேயா திட்டம் போட்டு மனித உருவாக்குதல் கூட இருக்கலாம். அதைப் பற்றி உள்ள விசாரணைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, எதுன்னு அறுதியிட்டு இன்னும் சொல்ல முடியல. அப்ப ஏதோ ஒரு காரணத்தினால தீ வந்து ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பம் ஆனதும் அந்த தீ மூலமாக இந்த புற்கள் மூலம் பரகவும், இது பரவி வரவும் அங்க உள்ள மத்த எண்ணெய் வளமுக்குள்ள யூக்காலிப்டஸ் போன்ற மரங்களும், மத்த மரங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எண்ணெய் சத்து அதிகம் இருக்கிறதுனால, அதெல்லாம் பச்சை மரங்களா இருந்தாலும் அது எரிய ஆரம்பிச்சுது. இப்ப நம்ம ஊர்ல பச்சை மரம் எரியிற ஒரு வாய்ப்பு உண்டு. அது யாருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மரம் தான். பெரும்பாலும் முன்னுக்கு வந்து
சவுத் இந்தியாவை பொறுத்தவரையில புணத்தை இறைக்கிறதுக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் இந்த சாணி வரட்டியை பயன்படுத்தி தான் நம்மளுடைய புணங்களை எல்லாம் எரிக்கிறது, இல்லைன்னா அடுப்பு எரிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். சினிமாக்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஆனா பச்சை மரத்தை இந்த கேரளா பக்கம் எல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. எதுக்குன்னா, யாராவது ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா, அன்னைக்கு விறகுக்கு என்ன பண்ணா, பச்சை மரத்த வெட்டணும்னா, எந்த மரம் பச்சை மரம் எரியிற வாய்ப்பு உள்ள மரம், இல்லன்னா அந்த உடம்ப தகிக்க வைக்கிறதுக்கு சக்தி உள்ள மரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மாமரம். இந்த மாமரத்தை வெட்டி பயன்படுத்துவாங்க. மாமரத்தை ஏன் பயன்படுத்துறாங்கங்கிறதுக்கும், மாமரத்தை ஏன் விழாக்கள்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க, நிறைய வந்து அதில ஒரு சயின்டிஃபிக் விஷயங்கள் எல்லாம் உண்டு. அத பத்தியெல்லாம் போனா இந்த பதிவு நீண்டுகிட்டே போகும். அதனால அத பத்தி சொல்ல வரல. ஆனா அந்த மாமரம் எரியும் தன்மை உண்டு அதுக்கு. இல்லன்னா அந்த தகிக்கும் அல்லது அதுக்கு வந்து தீயை வந்து அணையாம கொண்டு போற ஒரு சக்தி இந்த மாமரத்துக்கு, பச்சை மரத்துக்கே உண்டு. அதே மாதிரி அங்கேயும் உள்ள சில மரங்களுக்கு வந்து அந்த இது இருக்கிறதுனால தீ வந்து கட்டுக்கடங்காம இந்த புற்கள் வந்து தீய அணையாம அப்படியே பரப்பி கொண்டு போயிட்டே இருக்கு. அந்த வகையில இந்த பீயோட இதுல இந்த சூடு ஏறி அந்த மரங்களும் வரும்போது மரங்களும் பயங்கரமா எரியுது. எரியறதுனால என்ன மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய சொத்துகளும், வீடுகளும், ஆர்ப்பாட்டங்களும், நவீன வசதிகளும் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அரசு ஓரளவு 65% தான் ஒரு பக்கம் கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 31% தான் கட்டுப்படுத்த முடிஞ்சது. அதனால மீதி உள்ள 69% அங்க பிரச்சனையில இருக்கிறதா சொல்றாங்க. அதனால மட்டும் இல்ல, இது தவிர வேற நிறைய சின்ன சின்ன ஃபயர்ன்னு சொல்லிட்டு வேற பேர்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இவங்களுக்கு சுருக்கமா ஏவரேஜா சொன்னா ஒரு 50% கூட இவங்களால இன்னைக்கு வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு 19, 20 டேட் ஆகும்போது கூட இவ்வளவு நாள்ல இவங்களுக்கு ஒரு 50% கூட அதை கட்டுப்படுத்துற ஒரு நிலைமையில இல்ல. ஒரு பக்கம் 30ன்னா ஒரு பக்கம் 60, ஒரு பக்கம் 20, ஒரு 40 அப்படின்னு. அந்த அளவுக்கு இயற்கைங்கிறது வந்து நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் தொழில்நுட்பம், ஹெலிகாப்டர் அது இதுன்னு வச்சு எவ்வளவோ போராட்டங்களும் நம்ம வீடியோக்கள்ல எல்லாம் பிராக்டிகல் அது இது ட்ரையல் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்சாலும், ஆனா இயற்கைக்குன்னு ஒரு சக்தி உண்டு. அது வெள்ளப்பெருக்கானாலும் சரி, காட்டாற்று வெள்ளம்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன மாதிரி வெள்ளப்பெருக்கானாலும் சரி, தீவின் தீயின் நாவுகளானாலும் சரி, அது வந்து மிக உன்னதமானது, உக்கிரமானது. அவையெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் தீபமும், ஒளியும் எல்லாமே. அதே மாரி தண்ணியா இருந்தாலும் குடிநீரோ, நீர் எல்லாம் உள்ள நிக்கும். அதுக்கு கட்டுப்பாடு அற்று போச்சுன்னா, நீர் வெள்ளம்ங்கிற ஒரு பேர்ல நம்மளுடைய காட்டாற்று வெள்ளமா மாறும். தீ வந்து நெருப்பு என்கிற பேர்லயும் அ பெரிய இதா நம்ம சொல்றது உண்டு. அந்த அளவுக்கு இயற்கைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதனால இயற்கையோடு எப்போதும் மனிதன் இயைந்து வாழ்வதற்கும், அதை கட்டுப்பட்டு அதை ஒரு பக்தியோட கொண்டு போறதுல வந்து இந்திய கலாச்சாரம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுங்கிறதுக்கு அமெரிக்கா இன்னைக்கு நமக்கு பாடம் சொல்லி தந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுல என்ன நடக்கிறதுங்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ பேரு, எவ்வளவோ ஏக்கர் கணக்கு. அதாவது சொல்லிட்டு போனோம்னா நெறைய சொல்லிட்டு போலாம். ஆனா அத வந்து இதுவரைக்கும் ஒரு பக்கம் 23 ஏக்கரு 5000த்திற்கு மேலான வீடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் 14,000 ஏக்கரு, அதுக்கப்புறம் ஒரு 6,000, 7,000 வீடுகள்னா இழந்தவங்க இருக்கிறாங்கன்றாங்க. இன்னும் ஏற்கனவே 1,50,000த்துக்கு மேல மக்கள் வந்து அந்த இடத்த விட்டு மாற்றி அவங்கள வந்து வசிக்க வச்சிருக்காங்க. இன்னும் மட்டும் இல்ல, அடுத்து இப்போ 1,00,000த்துக்கு மேல மக்கள் வந்து மாத்துறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா தீய வந்து இவங்களால கட்டுப்படுத்த முடியல. தீ பரவிக்கிட்டே இருக்குங்கிறன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு வல்லமை வாய்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும், ஒருத்தன வந்து ஒரு இது பண்ணதுன்னா, இன்னொரு பக்கம் யாரையோ வளர்க்கறதுக்கும் இயற்கை ஒரு பிரபஞ்ச இது உண்டாகும். இதுல இருந்து ஒண்ணு புரியுறது என்னன்னா, இயற்கை சமன்பாடு ஒண்ணு உண்டு. அதாவது நம்ம வந்து ரொம்ப ஓவரா ரொம்ப மேல இதெல்லாம் பண்ணும்போது, இயற்கையே நம்மள சமன் செய்யும். அதானது இந்த பக்கம் வெயிட் அதிகம் ஆயிடுச்சு, இந்த பக்கம் வெயிட் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அதனால 2யும் சமன்பட செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள ஒரு ஒரு தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பம் மாதிரி தான் இந்த பூமி. ஒரு பக்கம் வெயிட் ஏறி ரொம்ப ஆடிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஆட்டத்த ஒரு அளவுக்கு மேல போகும்போது அத கட்டுப்படுத்தி குறைக்கிறதுக்கும் இயற்கை சில நடவடிக்கைகளை செய்யும்னு சொல்றாங்க தெரிஞ்சவங்க. அது எந்த அளவுக்குங்கிறதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு தான் இருக்கும். என்ன இருந்தாலும் அமெரிக்காவுல இப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்து எல்லாம் வந்தது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான். இதுல பிரபலங்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்திருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேரி ஹில்டன், எரிக் கெமிஸ்டன், ஓல்சன், சரத் ரைட் ஓல்சன், சாரா லேவி, இப்படி மிகப்பெரிய பிரபலங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் மில்லியன் கணக்கில் செலவு செஞ்சு 2,50 மில்லியன், 5 மில்லியன், 10 மில்லியன், 15 மில்லியன் செலவு செஞ்சு கட்டின மிகப்பெரிய கட்டடங்களும் அதன் சுற்றுப்புறங்களும் எல்லாமே இழந்து புலம்பிட்டு நிற்கிறாங்க. இனியும் என்ன நடக்கப் போகிறதுங்கிறது உலகமே அச்சத்தோட பார்க்குது. இவ்வளவு பெரிய பணக்கார நாட்டுக்கும், தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கும் இதுல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரலைங்கும்போது நம்ம ஏமாத்துறங்கிற ஒரு பயம் உலக அளவில் இது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இயற்கைங்கிறது ஒரு பெரும் சக்திங்கிறத நமக்கு எல்லாருக்குமே உணர்த்துது இந்த நவீன உலகத்திலங்கிறது நமக்கு இதுல புரியுது.